டங்ஸ்டன் சுரங்க திட்டம் தொடர்பாக அமைச்சர் துரைமுருகன் விளக்கம் அளித்திருக்கிறார். அரிட்டாபட்டி டங்ஸ்டன் சுரங்க திட்டம் தொடர்பாக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் விளக்கம் அளித்திருக்கிறார். இந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்ட ஏலத்தை ரத்து செய்க எனவும் அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். டங்ஸ்டன் ஏலத்தால் சட்டம் ஒழுங்கு பாதிக்கும் என 2023 அக்டோபரில் கடிதம் எழுதியதாகவும் தெரிவித்திருக்கிறார். டங்ஸ்டன் சுரங்க விவகாரத்தில் ஒன்றிய அரசு எடப்பாடி பழனிசாமிக்கு அமைச்சர் துரைமுருகன் பதில் அளித்திருக்கிறார். டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு தமிழ்நாடு அரசு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என்று எடப்பாடி பழனிசாமி கூறியிருந்த நிலையில் டங்ஸ்டன் சுரங்க திட்டம் தொடர்பாக அமைச்சர் துரைமுருகன் விளக்கம் அளித்திருக்கிறார். இது பற்றிய விரிவான விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் கண்ணன். முழு விவரங்கள். மதுரை மாவட்டம் அரிட்டாபட்டியில் அந்த டங்ஸ்டன் கனிம சுரங்கத்திற்கு ஒன்றிய அரசானது அனுமதி அளித்திருந்து இந்த டங்ஸ்டன் கனிம சுரங்கத்தை அனுமதி ரத்து செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் ஒன்றிய அரசுக்கு கடிதம் எழுதியிருந்தார். அதே போன்று தமிழ்நாடு அரசின் நீர்வளத்துறை அமைச்சரும் ஒரு கடிதத்தை எழுதியிருந்தார். இந்நிலையில் நேற்றைய தினம் இது தொடர்பாக ஒன்றிய அமைச்சரகம், அதாவது நிலக்கரி சுரங்க அமைச்சரகமானது ஒரு விளக்க அறிக்கையை தெரிவித்திருந்தது. அந்த விளக்க அறிக்கையில் தமிழ்நாடு அரசு இது தொடர்பாக ஏலத்தின் போது எந்த மறுப்பும் தெரிவிக்கவில்லை என்று தெரிவித்திருந்தது. இது தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஒரு கருத்து ஒன்றை தெரிவித்திருந்தார். அந்த கருத்துக்கு தமிழ்நாடு அரசின் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் ஒரு விரிவான விளக்கம் ஒன்றை அளித்துள்ளார். அந்த விளக்கத்தில் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் கடந்த 2023 ஆண்டு அந்த 10வது மாதமே இது தொடர்பாக ஒரு விரிவான விளக்க கடிதத்தை ஒன்றிய அரசுக்கு அளித்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் அந்த அரிட்டாபட்டியானது தமிழ்நாடு அரசின் மூலம் ஒரு பாரம்பரிய தளமாக அறிவிக்கப்பட்டதும் ஒன்றிய அரசுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அது தொடர்பான முழு தகவலும் ஒன்றிய அரசுக்கு அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இவ்வாறு தற்போது தொடங்கியது முதல் தற்போது வரை என்னென்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்பது தொடர்பாக ஒரு விரிவான விளக்கத்தை நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அளித்துள்ளார். எனவே இந்த தற்போது இந்த சுரங்கத்தை நிறுத்தி வைத்துள்ளதாக ஒன்றிய அரசு அறிவித்துள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ள துரைமுருகன் பொதுமக்களின் நலன் கருதி இதை ரத்து செய்ய வேண்டும், அதாவது டங்ஸ்டன் சுரங்க அனுமதியை ரத்து செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.